Hello everyone, today we are going to see 20 daily use sentences. Let's get started. நம்ம சின்ன வயசுலலாம் சொல்லியிருப்போம், எனக்கு உப்பு மூட்டை தூக்கு, என்னை உப்பு மூட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ப்ளே பிக்கி பேக் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு ப்ளே பிக்கி பேக் ரைட் அப்படின்னா நான் உப்பு மூட்டை சவாரி விளையாடணும். I have a cold, that's why I'm sneezing so much. I have a cold, that's why I'm sneezing so much அப்படின்னா எனக்கு சளி இருக்குது, அதனால தான் நான் ரொம்ப தும்முறேன் அப்படின்றது அர்த்தம். இதே ஒரு விஷயங்கள் பேசும்போது இல்லை ஏதாவது ஒரு சாங் பாடும்போது என்ன நீ இதை பண்ணிக்கிட்டே இருக்கிற, எதில் பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாட்ச்ட் இட் ஆன் டிவி. ஐ வாட்ச்ட் இட் ஆன் டிவி அப்படின்னா நான் அதை டிவியில் பார்த்தேன். அந்த மில்க்கு கொஞ்சம் சூடு பண்ணு இல்லை சூடாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீட் த மில்க். ஹீட் த மில்க் அப்படின்னா அந்த பாலை சூடாக்கு. அந்த பேரில் யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோபடி இஸ் ஹியர் பை தட் நேம் அப்படின்னு சொல்லலாம். நோபடி இஸ் ஹியர் பை தட் நேம் அப்படின்னா அந்த பேரில் யாரும் இங்கே இல்லை. நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்லெப்ட் வெரி வெல். ஐ ஸ்லெப்ட் வெரி வெல் அப்படின்னா நான் நல்லா தூங்கினேன். டு யூ வாண்ட் எனிதிங் டு ஈட் அப்படின்னா உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா. டு யூ வாண்ட் எனிதிங் டு ஈட் அப்படின்னா உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா. த வெட்டிங் நியூஸ் மேட் ஹர் ஃபீல் எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா அந்த திருமண செய்தி வந்து அவளுக்கு கேட்ட உடனே அப்படி கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்துச்சு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். த வெட்டிங் நியூஸ் மேட் ஹர் ஃபீல் எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா திருமண செய்தி அவளுக்கு ரொம்ப பரவசத்தை ஏற்படுத்தியச்சு. எனக்கு உன்னோட சேர்த்து உன் தங்கச்சியும் பிடிக்கும். உன்னையும் பிடிக்கும் உன் தங்கச்சியும் பிடிக்கும், ரெண்டு பேரையும் சேர்த்து பிடிக்கும்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிசைட்ஸ் யூ ஐ லவ் யோர் சிஸ்டர் டூ. பிசைட்ஸ் யூ ஐ லவ் யோர் சிஸ்டர் டூ அப்படின்னா உன்னோட சேர்த்து எனக்கு உன் தங்கச்சியும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ டோன்ட் நோ வாட் டு சே அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் வி ஸ்டார்ட் ஈட்டிங் அப்படின்னு கேட்கலாம். கேன் வி ஸ்டார்ட் ஈட்டிங் அப்படின்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா. இட்ஸ் லிட்டில் பிட் சில்லி அவுட் சைட் டுடே, புட் ஆன் யோர் ஹுடி அப்படின்னு சொல்லலாம். ஆர் புட் ஆன் யோர் ஸ்வெட்டர் போடணுன்னா புட் ஆன் யோர் ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் குளிராக இருக்குது, உன்னோட ஸ்வெட்டர் போட்டுக்கோ இல்லை உன்னோட ஹுடி எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ். இப்போ அதை ரிமூவ் பண்ண இல்லை கலட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வி கேன் யூஸ் டேக் ஆஃப் யோர் ஹுடி அப்படின்னு சொல்லலாம். டேக் ஆஃப் யோர் ஹுடி அப்படின்னா அதை கலட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்கன்றது சொல்லணும்னா தே ஆர் வாட்சிங் டிவி. டிவி பார்த்துட்ருக்காங்க அவங்க. தே ஆர் வாட்சிங் டிவி. அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு பின்னால் இருக்கிறது அது என்ன பொருள் அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் தட் திங் பிஹைண்ட் ஹர் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் தட் திங் பிஹைண்ட் ஹர் அப்படின்னா அவளுக்கு பின்னால் அது என்ன பொருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தலையை அடமான வச்சாது நான் கடனை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் மார்ட்கேஜ் மை ஹெட் அண்ட் பே யுவர் டெட் அப்படின்னா என் தலையை அடமான வச்சாது நான் உன் கடனை செலுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் மார்ட்கேஜ் மை ஹெட் அண்ட் பே யுவர் டெட் அப்படின்னு சொல்லலாம். அதை சத்தமாக படியில் உறக்கப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீட் இட் அலவுட் அப்படின்னு சொல்லலாம். ரீட் இட் அலவுட் அப்படின்னா அதை சத்தமாக படி. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய மனவலிமை அவளுக்கு இருக்குது அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா ஷீ ஹேஸ் த ஃபார்ட்டிடியூட் டு சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஹேஸ் த ஃபார்ட்டிடியூட் டு சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு மனவலிமை அவள்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் ஒரு ரூம் வந்து இவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு கேட்கலாம். இல்லை ஏன் ஒரு ரூம் வந்து இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒய் இஸ் யுவர் ரூம் ஸோ மெஸ்ஸி. ஒய் இஸ் யுவர் ரூம் ஸோ மெஸ்ஸி அப்படின்னா உன் அறை ஏன் இவ்வளோ சுத்தம் இல்லாமல் இருக்குது. தட் மீன்ஸ் அது குப்பையாகவும் இருக்கலாம் இல்லை அழுக்காகவும் இருக்கலாம். அவங்கள வந்து டிவி பார்க்க விடாத, படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவி பார்க்க அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டு நாட் அலோவ் தம் டு வாட்ச் டிவி அப்படின்னு சொல்லலாம். டு நாட் அலோவ் தம் டு வாட்ச் டிவி அப்படின்னா அவங்கள டிவி பார்க்க அனுமதிக்காத, அலோவ் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். Thank you so much for watching. If you are new here, please subscribe and share. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா give me a like. நான் உங்கள் மகம் கானா சகோத்ரி.